சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது. பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான். சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது. கோபத்தில் பொறுமை இழக்காதே, வேகத்தில் வார்த்தை விடாதே, கவலையில் கண்ணீர் விடாதே, பழகியவரை பாதியில் விடாதே, விலகியவரை தேடிச் செல்லாதே. போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுப்போகும். விரிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான், விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். குறை சொல்லுபவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் உளி கொடுக்கின்றனர். தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும். அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும், நம்பிக்கை இருந்தால் மட்டும். 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை, 4 மடங்கு உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நடப்பதையெல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொள்வோம், நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது. வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. சகிப்புத்தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கொள், அப்போது நீ உறவில் வரும் சண்டையை எளிதில் தீர்க்கலாம். உன்னை அழ வைக்க 1000 பேர் இருப்பார்கள், ஆனால் அன்பாக ஆறுதல் சொல்ல ஒரு சிலரே இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களை தொலைத்து விடாதே. தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் மிக பெரும் வெற்றியை அடையப் போகிறாய் என்று அர்த்தம். நல்வழியில் உன்னை அழைத்துச் செல்பவர்களே நல்ல நண்பர்கள். உன் ஆசைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் உன்னை அழிக்க நினைக்கும் பகைவர்கள். உன்னுடைய நலனை எதிர்பார்க்கும் உறவை விட உன்னிடம் இருந்து ஏதேனும் பலனை எதிர்பார்க்கின்ற உறவுகளே அதிகம். உன்னுடைய எதிரியின் பலவீனத்தை அறிய செலவிடுகின்ற நேரத்தை நீ உன் பலத்தை அதிகரிக்க செலவிடு, வெற்றி உனக்கு சாதகமாகும். நல்லவர்களுக்கு வரவேண்டியது நேர்மையான வழியில் வருவதால் நிறைய தாமதமாகும். எனவே அது வந்து சேரும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. கிடைத்துவிட்டதே என்று அலட்சியம் செய்யாதே, போய்விட்டதே என்று புலம்ப செய்துவிடும். உலகம் உன்னுள் உள்ளது, நீயோ வேறு எங்கோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள், அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உன்னை தெரியாது. பொறுமையாக இருப்பது என்பது மிக மிக கடினமான பாதையாகும், ஆனால் அதுதான் வெற்றிக்கான உறுதியான பாதையாகும். அழகுக்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் இல்லை, எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகே. அளவில்லாத சோதனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் ஆச்சரியங்கள் நிறைந்த வெற்றி வந்து சேரும். எப்படி வாழணும் என்பதையும் இப்படித்தான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணமல்ல, மனம். யாருக்கும் இங்கு வெறுக்க தெரியாமல் இல்லை. கட்டிய கூட்டினை எந்த பறவையும் கலைத்து செல்வதில்லை, அவ்வளவே. வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீர்கள், கிடைத்த நேரத்தை தகுதியாக்கி கொள்ளுங்கள். கிடைக்காதது என எதுவும் இல்லை, அது நமக்கானது இல்லை, அவ்வளவுதான். வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பின் திருந்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒழுக்கமில்லா சுதந்திரம் பின்னாளில் உங்களுக்கு அவமானத்தை மட்டுமே பரிசாக பெற்றுத்தரும். வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடு, ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது. நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகிறது. மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை வெற்றி பெறலாம். மனமே அமைதியாய் இரு.
எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும். உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும். பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும். விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். அதுபோல்தான் சில மனிதர்களும். மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். உனக்கு எதிர்ப்பு வலுக்கிறது என்றால் அது வெறுப்பின் அறிகுறி அல்ல, உன் வளர்ச்சியின் அறிகுறி. வாழ்க்கையில் எவ்வளவு பட்டாலும் நல்லவர்கள் நடிப்பதில்லை. அவர்கள் எப்பொழுதும் இயல்பாகவே இருக்கிறார்கள். இருந்தால் உறவு, பிரிந்தால் நினைவு. அவ்வளவுதான் வாழ்க்கை. தன் தவற்றை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுவார்கள். தன் தவற்றை நியாயப்படுத்துபவர்கள் திருந்தவே மாட்டார்கள். ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க ஆயுளை ஏமாற்றி அதிகரிக்க முடியாது. உன்னை அனுசரித்து போகிறவர்களை முட்டாள் என்று நினைத்து விடாதே. அனுசரித்து போகும் உறவு கிடைப்பதெல்லாம் பெரிய புண்ணியம். எதிர்பார்ப்பை நிறுத்தி கொண்டால் மகிழ்ச்சியாய் இருப்போம். அதிகமாக பேசுவதை நிறுத்தி கொண்டால் அதிகம் மதிக்கப்படுவோம். நீ சுமக்கின்ற நம்பிக்கை கீழே விழும்பொழுது உன்னை சுமக்கும். புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தெரியும். நீ தேவைப்படும் போது தேடப்படுவாய். அதுவரை அமைதியாக காத்திரு. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. பிறருக்கு உதவுவதற்கு பலசாலியாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. மனம் இருந்தால் போதும். வெற்றியை நமது பலத்தால் பெற்றிருக்க வேண்டுமே தவிர அடுத்தவருடைய பலவீனத்தால் அல்ல. அழகு என்பது சில காலமே ஆட்சி செய்யும் ஒரு கொடுங்கோல் ஆட்சி. அதற்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள். பேசுபவனை விட கேட்பவனை புத்திசாலி. அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே. அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. பிறருக்கு நீ செய்யும் நன்மை தீமைகள் உன் வாழ்க்கை முழுவதும் பின்தொடர்ந்து வரும். இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. தேங்கி கிடக்கும் நீரில்தான் குப்பைகள் அதிக அளவில் குவியும். தேங்கி கிடக்காமல் ஆற்று நீரை போல் ஓடிக்கொண்டே இருப்போம். நம் வாழ்க்கையும் முன்னேறி கொண்டே இருக்கும். இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. தேவைகள் இருக்கும் வரைதான் தேடப்படுவாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.